நான் ஜாப் பண்ணா அதிகமா சம்பாதிக்கலாமா இல்ல பிசினஸ் பண்ணா அதிகமா சம்பாதிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ கன்ஃபார்மா உங்களுக்கு தாங்க. வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 16. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலைக்கு போறவங்க என்ன தெரியுமா திங்க் பண்ணுவாங்க? நான் ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா பணக்காரனா இருப்பேன்னு திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, பேசாம நான் 9 to 5 ஜாப் பண்ணியிருந்தாலே நான் சந்தோஷமா இருந்திருப்பேன், இந்த ஸ்ட்ரெஸ் என்னால தாங்க முடியலன்னு திங்க் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்ப எதை ஃபோக்கஸ் பண்றாங்க தெரியுமா? மணின்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ உங்களோட மோட்டிவேட்டர் மணியாக இருந்தால் கட்டாயமாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. மணியை நீங்க பை ப்ராடக்டா தாங்க பார்க்கணும். எப்பவுமே மணியை ரியல் டைம் ப்ராடக்டா பார்க்க கூடாது. அதாவது மணியை முன்னாடி வச்சுக்கிட்டு இல்ல நான் இந்த மணிக்காக தான் ஓடுறேன்னு ஓடுனீங்கன்னா சத்தியமா நீங்க லைஃப்ல அடுத்தடுத்த படிகளை ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இமேஜின் நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்க, அந்த ஸ்கில்ல நல்லா தேர்ச்சி பெறுறீங்க, அந்த ஸ்கில்ல உங்களை விட்டா வேற ஆள் இல்லை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயமா மணியை விட டபுள் மடங்கு உங்களோட வேல்யூ உயரும். உங்களோட வேல்யூ உயர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செட் பண்றீங்களோ அதுதான் அவங்க உங்களுக்கு சம்பளமா கொடுப்பாங்க. அதை தான் நீங்க பிசினஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிமே மணியை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உங்களோட ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அதுல நீங்க மாஸ்டர் ஆனீங்கன்னா, அதாவது ஆர் யூ கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் மணி ஆர் மாஸ்டரி அப்படின்றத நீங்க யோசிச்சிட்டீங்கன்னாலே உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை நீங்க யோசிச்சுட்டு இனிமே நீங்க எந்த ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணலான்றதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.